Hello everyone. Okay, so இப்போ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OSPFல பாஸ்வேர்டு எப்படி அட்வான்ஸ் டைப் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு நம்ம 2 ரவுட்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 2 ரவுட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணி. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் என்னோட R1 ரவுட்டர் and R2 router. ஓகே, நான் எந்த விதமான IP address related configuration எதுவும் நான் பண்ணலை. ஸோ 2 இன்டர்ஃபேஸ்லையும் நான் செக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம IP address கான்ஃபிகர் பண்ணிடுவோம். .255.0 and no shit. Okay, the same 0/0 IP address on 192.168.12.2. okay, and no shit. So நான் எதுக்கு loopback addressing சேர்த்து நான் create பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ R1 ஒரு loopback create பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நம்ம IP address மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம OSPF கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே, OSPF கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி OSPFக்கு பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம இன்டர்ஃபேஸ் லெவலில் போய் தான் பண்ணுவோம், இல்லைனா ஏரியாவில் அது என்ன டைப் ஆஃப் அத்தன்டிகேஷன் சொல்லிட்டு பாஸ்வேர்டை இன்டர்ஃபேஸில் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம OSPF ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாச்சும் பாஸ்வேர்ட் கான்ஃபிகரேஷனுக்கு. பட் நம்ம OSPFலையும் நம்ம RIP அண்ட் EHRPக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, கீ செயின் மெக்கானிசம். அந்த மாதிரி கீ செயின் வச்சும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் எல்லாத்தையும் போல் ஒரு கீ செயினுக்கு நம்ம ஒரு நேம், ஸோ OSPF பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கீ ஐடி. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் தான் நம்மளோட என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிரிப்டோ. ஓகே, கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட் மீ சூஸ் SHA-256. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு கீ ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீ ஸ்ட்ரிங்னா ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் கிளியர் டெக்ஸ்டாகவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். PGR spot. Okay, show running configuration. நான் அவுட்புட் டிஸ்பிளே ரொம்ப நேரம். ஓகே, அது அவுட்புட் வரட்டும். ஸோ அது வரையும் நம்ம இந்த சைடு நம்மளோட கான்ஃபிகரேஷனை முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு கீ செயின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரு கீ ஐடி கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். Next, இதுக்கு ஒரு key string ஒன்று create பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற key string is PGR spot.
ஓகே ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இதே கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்குது ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு it needs to display the same so it's taking consumption அதிகமாக எடுத்துருக்கு போல என்னோட லேப்டாப்பில் ஸோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஓகே that's not issue இப்போ நம்மளோட கான்ஃபிகரேஷன் பார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாஸ்வேர்டு இவ்வளோ தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணி நம்மளோட இன்டர்ஃபேஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாஸ்வேர்டை நம்ம மேப் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் க்ரியேட் பண்ண போகிறேன் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 ஓகே ஸோ நெட்வொர்க்கு நான் எல்லா நெட்வொர்க்கையும் நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன் இன் ஏரியா 0 ஓகேவா ஸோ நான் எல்லா நெட்வொர்க்கையும் நான் அட்வர்டைஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் விஷயம் என் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போகிறேன் ஃபாஸ்ட் இன்டர்நெட் சாரி gigabit 0/0 IP OSPF authentication okay so இத நான் keychain யூஸ் பண்றேன் so நான் யூஸ் பண்ண keychain என்ன இங்க OSPF PWD ஓகேவா so இப்போ அந்த keychain இப்போ நான் இங்க பேஸ்ட் பண்ணனும் okay show sorry router OSPF 1 network area 0 okay interface gigabit 0/0 IP OSPF authentication keychain so நம்ம யூஸ் பண்ண அதே keychain தான் இங்க யூஸ் பண்றோம் so OSPF PWD ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப் ஆயிருச்சா இன்டர்ஃபேஸ் அப் பண்ணிருக்கோமா இன்டர்ஃபேஸ் டவுன்ல தான் இருக்கா ஓகே so let me try to ping the peer first okay create ஆயிருக்கு இதுக்கு show IP OSPF neighbor so இப்போ இது extract stateல இருக்கு show IP OSPF neighbor two-way yes so இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து loading to full stateக்கு இப்போ இது மூவ் ஆயிருச்சு show IP OSPF neighbor so இப்போ பார்த்தோம்னா நம்ம இங்க வந்து neighborship stateக்கு இப்போ இது அப் ஆயிருச்சு okay so one second இப்போ நம்மளோட என்ன டைப் ஆஃப் authentication நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வேணா கூட செக் பண்ணிக்கலாம் so let me choose debug IP OSPF packet okay so இப்போ நான் let me stop all the authentication okay எல்லா டிபக்கையும் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இதில் இருந்து நான் ஒரே ஒரு கீயை மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த கீயை மட்டும் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து ஸோ இது வந்து இன்கமிங்காக அவுட் கோயிங்காக ஃபஸ்ட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்
ஓகேவா? ஸோ இது வந்து அவுட் பாக்கெட் இங்கேருந்து வெளியே போகுது. ஸோ சோர்ஸ் வந்து 12.2லேருந்து 12.1க்கு இது போகுது இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 இது வந்து IPv4 OSPF வெர்ஷன் 2 IPv6னா அது வெர்ஷன் 3 இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இது வந்து டைப் ஆஃப் பாக்கெட். இது வந்து ஒரு அக்னாலேஜ் பாக்கெட் சொல்கிறது தான் டைப் 5ங்கிறது. 5 டைப்ஸ் ஆஃப் பாக்கெட் இருக்குது. ஸோ டைப் 5ங்கிறது அது அக்னாலேஜ் பாக்கெட்டை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பாக்கெட்ஸும் ஒவ்வொரு கோடும் ஒன்றா இருந்தால் ஹலோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டோட கோட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்கும். லென்த்துங்கிறது அதோட சைஸ். இது வந்து ரவுட்டர் ஐடி, சோர்ஸோட ரவுட்டர் ஐடி எதுலேருந்து வெளியே போகுதுன்னு சொல்கிறது. இது வந்து ஏரியா 0.0.0.0னா ஏரியா 0ன்னு மீனிங். Authentication 2. ஸோ இந்த Authentication 2 தான் நமக்கு மெயினான ஒரு விஷயத்த சொல்லும். Authentication 2 என்னன்னா the packet is being encrypted. இது வந்து கிளியர் டெக்ஸ்ட் கிடையாது. கிளியர் டெக்ஸ்ட் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேக்கெட்ஸும் இது Authentication 2 தான் சொல்லும். ஓகே. MD5 இருந்தாலும் Authentication 2, ஷாவா இருந்தாலும் Authentication 2. ஸோ இது கிளியர் டெக்ஸ்ட் கிடையாது. ஏதோ ஒரு மூலமாக இது என்கிரிப்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஐடி இருக்குது. இந்த கீ ஐடி என்னென்னா நம்மளோட கான்ஃபிகரேஷனில் இதுக்கு முன்னாடி கீ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்போம். வேறு இங்கே இருக்குது பாருங்க. இந்த கீ செயினில் கீ ஐடி இருக்கா? இந்த கீ ஐடி மேட்ச் ஆகணும். ரெண்டு சைடும் கீ ஐடி மேட்ச் ஆகணும், பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகணும், என்ன அல்காரிதம் எல்லாமே மேட்ச் ஆகணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கீ ஐடி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் எங்கஸ்ட் கீ ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீ ஐடி தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கீ ஐடி இஸ் 1. ஓகே. ஸோ இது என்கிரிப்டட் பேக்கெட்டாக நார்மல் பேக்கெட்டான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டீபக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஓகே. ஸோ OSPFலையும் நீங்கள் MD5 வரையும் தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் லெவலில் ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம். இதிலேயே நீங்கள் அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து இன்னும் மோர் என்கிரிப்டட் மெக்கானிசம் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கீ செயினில். ஓகே. ஸோ இது நீங்கள் வந்து 256 இதிலே நிறையா இது வரையும் இருக்குது. ஸோ இப்போ நான் செஞ்சு காமிச்சு 256 அப் டு 512 வரையும் நீங்கள் இதை போட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இதுதான் OSPFல என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்ட் வே. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.